ஏன்னா பயங்கரங்க. ஏன்னா நான்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது 1.5 2 வயசு. அதனால் தேட்டரில் தளபதி நான் பார்த்தது கிடையாது. பாஷா நிறைய வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வருமா வராதான்னு யோசிச்ச காலம் உண்டு. பட் கரெக்டாக இன்றைக்கி 12/12/2024 என்டர் ஆகும்போது தளபதி படம் ரிலீஸ் ஆகுது. கரெக்டான டைம் ரிலீஸ் ஆகுது. ஒரிஜினல் தளபதி யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் அந்த ஒரிஜினல் தளபதி. பட்டையை கலப்ப போகிறாரு. ஏன்னா அது வந்து பார்த்து வியந்து போன படம். இன்றைக்கி நாளைக்கும் 2 ஷோ போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அண்ட் வீக்கெண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா 100% ஹவுஸ்ஃபுல் ஆகும், நோ டவுட். அண்ட் தலைவர் ரகடாக ராவாக பார்த்த முதல் படம் அது. ஸோ கண்டிப்பாக வெயிட்டிங் டு வாட்ச் இட். சின்ன பையன் தான், 74 இயர்ஸ் ஓல்டு கிடையாது, 74 இயர்ஸ் யங் தலைவர். ஸோ 74 இயர்ஸ்லாம் ஒருத்தர் வந்து இவ்வளோ துள்ளி குதிச்சு நம்பர் 1 ஒரு ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தலைவர் மட்டும்தான். வேறு யாராலும் இந்த ஒரு கரிஸ்மாவோட இந்த ஒரு ஸ்டைலோட நம்பர் 1 பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ இஸ் ஆல்வேஸ் அ மார்க்கெட் லீடர், டவுட்டே கிடையாது. ஒரே தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார், தலைவர் மட்டும்தான். ஆமாங்க, அதுதான் அவர் உழைப்புக்கான அடையாளம் அது. ஏன்னா ஒரு டைம் பார்ட் ஆஃப் டைம் சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்பர் 1 இருக்க முடியாது. அவர் மேலும் மேலும் அந்த ஈகர்னஸ் அண்ட் அந்த ஹங்கர் அப்படி வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதை சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதுக்கு மேலே அவர் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறார்? அவர்கிட்ட இல்லாத சொத்தான் அந்த பொசிஷன். அவரோட வேலையில் 100% பண்ணணும். அது ஏஜ் இஸ் நாட் அ பேரியர். அது வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பி. தலைவர் வந்து இப்போ நிறைய பேர் அரசியல் வரல, அதெல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். த பெஸ்ட் என்டர்டெய்னர் எவர் தலைவர். அதை நாங்கள் மனசார ஹாப்பியாக ஏற்றுக்கிறோம். ஸ்க்ரீனை பார்க்குறோம், கொண்டாடுறோம். நோ ஃபேன் ஃபைட்ஸ், நோ வார்ஸ், நத்திங். தலைவர் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். தட் இஸ் வி ஆர் ஹாப்பி. அவ்வளோதான். ஆமாம் ஆமாங்க, அதுதான் இது. ஏன்னா நாங்கள் ஒரு 55 60 வயசு இருக்கும்போது 70க்குலாம் நடிப்பாரான்னு யோசிச்ச காலம் உண்டு. பட் அதை தாண்டி இன்னி வரைக்கும் 74 ஓடிட்டு இருக்காருன்னும் போது ஹீ நோஸ் வாட் டு டூ. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. எந்த வித டென்ஷனோ குழப்பமோ கிடையாது. எங்களுக்கு கொண்டாட்டம் தான், சிம்பிளாக சொல்லலாம். ஏன்னா நம்பர் 1 எங்கள் தலைவர் இருக்காரு, இன்னும் இருந்துகிட்டே இருப்பாருன்னும் போது ஐ எம் ஹாப்பி. தலைவர் இல்லை, அதனால் பர்த்டேக்கு நாங்கள் போகிறதில்ல. இப்போ தலைவர் வழக்கமாக தீபாவளி, நியூ இயர், பொங்கலுக்கெல்லாம் சந்திக்கிறாங்க. அதனால் போயஸ் கார்டன் போகிற விசிட் வந்து அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வச்சுக்கிறோம். அவர் பர்த்டே டைம் அவர் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் இருக்கார். அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கான இதில் எல்லாருமே கோவிலில் போய்ட்டு என்னென்ன பூஜை பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. அண்ட் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும், அன்னதானம் அதெல்லாம் பண்ணுறோம். கண்டிப்பாக நலத்திட்டங்களும் 100% சூப்பராக பண்ணணும் அப்படின்னு லைக் வி ஆர் ப்ரேயிங். எப்படிங்க அது போகும்? அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம எழுதும்போதோ இல்லை டைப் பண்ணும்போதோ சூப்பர் ஸ்டார்னா கூடயே இப்போலாம் வந்து டிஃபால்ட்டாக டிக்ஷனரிலே ரஜினிகாந்த் தான் வரும். ஏன்னா அந்தளவுக்கு பழகிடுச்சு, கூகுள்லேயே பார்த்தாலும் தெரியும். அதனால் அது ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார். ஏன்னா இப்போ தளபதி அப்படின்னா அது விஜய் சார் மட்டும்தான், தலைனா அஜித் மட்டும்தான். ஏன்னா அது மாதிரி அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா உலகநாயகன் ஆப்வியஸாக கமல் சார். ஸோ பட்டோன்றதே வந்துருச்சு. அதனால் இது பெருசாக சின்னதாக அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் கண்ணமுன்னு குழந்தைய கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லுவோம். இல்லைங்க, இது வந்து பட்ஜெட் ஓரியன்டாக இல்லாட்டா ஒரு ப்ரொடியூசர் கவலைப்பட வேண்டிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன். எங்களுக்கு படம் நல்லா இருக்கா, என்டர்டெயின் ஆகுதா, தலைவர் மாசாக இருக்காரா, அது மட்டும்தான். கண்டிப்பாக கூலி அண்ட் ஜெயிலர் 2ல் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. வந்ததுன்னா திருப்பி நம்பர் 1. ஏன்னா ஆல்ரெடி 850 crores நம்பர் 1 தலைவர் தான் இருக்காரு, 2.0. ஸோ வந்ததுன்னா இன்னும் சூப்பர், கொண்டாடுவோம். இல்லையா தலைவர் படம் வேறு என்ன வேணும், கொண்டாட்டம் தான். தலைவா, லவ் யூ ஸோ மச். சீக்கிரமாக உங்களை வந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். பல ரசிகர்கள், நானும் ஒருத்தன். ஒரு 50 வாட்டி கிட்ட உங்களை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஐ எம் வெயிட்டிங் டு கெட் தட் ஃபோட்டோ ஃப்ரம் யூ தலைவா. லவ் யூ தலைவா, ஹாப்பி பர்த்டே, லாங் லிவ் தலைவா. ஸோ எங்களை மாதிரி 2K கிட்ஸ்க்கெலாம் தளபதி பார்க்கணுன்றது ஒரு ட்ரீமாகவே வந்துட்டு இருந்தது. இப்போ எப்படி பாபா வந்து நான் 2003 பார்த்தனால 2002 பாபா வந்தது. ஸோ எனக்கு அதுவே பாபா தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ அதேமாதிரி தளபதியும் எனக்கு தளபதி, படையப்பா இதெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு ட்ரீம் இருந்தது. ஸோ இப்போது வந்து தளபதி போட்டிருக்காங்க. அது ஒரு கல்ட் ஃபிலிமு, கோலிவுட்டில் அது ஒரு கல்ட் ஃபிலிம். ஸோ அது வந்து எல்லா லெஜண்ட்ஸும் இருக்காங்க. மணிரத்னம் சார், தலைவர், மம்முட்டி சார், இளையராஜா சார், எல்லாருமே. ஸோ அந்த காம்போவை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 50 இயர்ஸ் எப்படி அது வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியும். அவரோட டெடிக்கேஷனையும் சரி, அவரோட ஆனஸ்டியும் சரி, நம்ம வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு அது சொல்கிறது எப்படின்னு தெரில. பட் ஆனால் அது வந்து ஒரு ஹியூஜ் மைல் ஸ்டோனாக இருக்கும். அதாவது இந்தியன் சினிமாவை எழுதணுன்னா ரஜினி சார் தலைவரை எழுதாமல் இந்தியன் சினிமா எழுத முடியாது. அதுதான் சார். அவர் எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறாரு மைண்டையும் ஹெல்த்தையுன்றதை பொறுத்து தான். இப்போ நம்மள மாதிரி ஆள் நார்மலாக ஏன் இருக்க மாட்டேன்றான், நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். இது அவர் வந்து இருக்கும், அவருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவருக்கும் ஹியூமன் தானே. ஸோ இருக்கும், ஸ்டில் அவர் வந்து அந்த பீஸை நோக்கி போகிறனால அவருக்கு அந்த எனர்ஜி ஸ்பீடு அப்படியே அதே மெயின்டைன் பண்ணியிருக்கு.
சூப்பர் ஸ்டார்னு இப்போது நீங்கள் கோலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாரை கேட்டாலுமே ஷாருக் கான்லேருந்து எல்லாருமே சொல்கிறது வந்து ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அங்கே டிபேட்டே இல்லை, டிபேட் பண்ணுறதுக்கான நீடே இல்லை. அங்கே எவ்ரி ஒன் இஸ் அக்செப்டிங், அதை நம்ம டிபேட் பண்ணணுன்ற நெசசிட்டியே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் ஃபார் எவர். ஆமாம் பஸ் போயிட்டுருக்கு. ஸ்டில் திரும்பி ரீயூனியன் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரீயூனியன் பண்ணி ஒரு இன்னொரு மூவி வந்து மணிரத்னம் சார், இளையராஜா சாரும் ரீயூனியன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களும் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த 173 எப்போ வருது அப்படின்னு. அந்த சார் தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்கணுன்றது வந்து ஃபேர், பட் நமக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு யூனிட்டி வேணும். நம்ம வந்து இந்த ஃபேன்ஸ் ஃபைட் அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஒமிட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம் வந்ததுன்னா நம்மளே ஃபஸ்ட்டு நம்ம கோலிவுட்டில் ஃபஸ்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்தியில் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ஓடிடி அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது 8 வீக்ஸ் நம்ம ஓடிடி அக்ரிமெண்ட் போட்டால் தான் அங்கே நேஷனல் சைனில் ரிலீஸ் ஆகும் ஹிந்தியில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அந்த 1000 crores ஈஸிலி பாசிபிள். இல்லை ஹிந்தி பெல்ட்டை விட்டுட்டு நம்ம சவுத் வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓவர்சீஸ் சவுத் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னா 1000ன்றது கொஞ்சம் டஃப் ஜாபாக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் டிசைட் பண்ணோம் அட்லாஸ்ட். ஸோ புஷ்பாவில் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே நியர்லி 400 crores வந்து ஹிந்தி பெல்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த 1000 crores ஈஸிலி பாசிபிளாக இல்லை டஃப்பான்றது. தலைவர் பர்த்டே அளப்பறையாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் செலிப்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன்னா என்ன அந்த மாதிரி ஒரு ஜோன் கொண்டு வந்தது தலைவர் ஃபேன்ஸ் தான். கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு நின்று, ஆனால் ஆப்வியஸாக தலைவர் வரமாட்டார் தெரியும். ஸ்டில் ஒரு எங்களோட இதுக்காக போயிட்டு பார்த்துட்டு என்ன இது பண்ணிட்டோம் சார். ஹாப்பி பர்த்டே தலைவா, நீ நீண்ட நாள் வாழணும். உங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். உங்களை ஃபாலோ பண்ணி நாங்கள் வருவோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நேர்மையாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்போம். ஃபஸ்ட்டு தலைவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. ஸோ அவரோட நலன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பயுமே அவர் வந்து எப்பயுமே வந்து சிரித்து சந்தோஷமாக நல்லா இருக்கணும், அதுதான் எங்களோட ஒரே ஆசை ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, அவரோட நல்ல எண்ணங்களை வந்து நாங்கள் கண்டினியூஸாக பின்பற்றிகிட்டே வரோம். ஸோ இட்ஸ் அ கிரேட் ரோல் மாடல் ஃபார் அஸ். அதெல்லாம் சார் தலைவர் படம் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலுமே கொண்டாடலாம் சார். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் படம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து வாழ்ந்திருப்பார் இந்த படத்தில். ஆக்சுவலாக எல்லா டைமென்ஷன்லையுமே வந்து தலைவர் வந்து வாழ்ந்திருப்பார், அப்படி தான் சொல்லலாம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, தளபதி மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் அவர் அந்த பீரியடில் நடித்த எல்லா படமே வந்து ஸோ கோல்டன் பீரியட் மூவிஸ் தான் எல்லாமே. ஸோ எல்லா படத்துக்குமே இந்த வரவேற்பு இருக்கும். எந்த படம் ரீரிலீஸ் பண்ணாலுமே இந்த வரவேற்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சார் கண்டிப்பாக அவரோட டெடிகேஷன் தான் சார், உழைப்பு தான். சரி எப்பயுமே வந்து நேர்வழியில் போகணும். ஸோ அதுதான் அவரோட வந்து ஃபஸ்ட்டு திங்கே ஆக்சுவலாக. அதை வந்து எப்போ ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நிறைவேறிடும் சார். சார் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரசிகர்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னு பார்க்குறாரு. அதுக்காக தன்னால் என்ன முடியுமோ அதை வந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கப்புறமும் கொடுக்குறோன்னு தான் பார்க்குறாரு. அதுக்காக அவரவே அவர் வருத்திக்கிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உழைப்பை கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே ரசிகர்களுக்காகவும் எல்லாத்துக்கும் பண்ணுறாரு. சார் போகணுன்னு தான் ஆசை, பட் தலைவர் இருக்காங்களா என்னன்றது தெரியலை, அது நாளைக்கு தான் பார்க்கணும் சார். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ.